அனைவருக்கும் வணக்கம். இது மகிழன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நடந்த ப்ராக்டிகல் பேப்பரோட கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2024 ஓகேங்களா? ஜானில் நடந்துச்சு, ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஃபுல்லாக சர்க்யூட் தியரியிலேருந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த டெர்மினல் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அக்ராஸ் த டெர்மினல் கேட்குறப்போ நம்ம எந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக கேட்குறாங்க, 10 ஓமுக்கு அக்ராஸாக கேட்குறாங்க. இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் சர்க்யூட். இதில் ஏதாச்சும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எதுவும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லை, ஜஸ்ட் இந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கங்க. X, Y. Next 10 ohm, 2 ohm, 4 ohm, 4 ohm. So 10 parallel with 10. So answer will be 5 ohm. ஓகேங்களா? சரிங்க, இப்போது இந்த டெர்மினல் வந்துட்டு XY வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த XYக்கு அக்ராஸாக நம்மளுக்கு கேட்குறதுனால நீங்கள் இந்த சைடு சர்க்யூட்டை கூட ஒமிட் பண்ணலாம், அப்படி இல்லை இந்த சைடு சர்க்யூட்டை கூட ஒமிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். அப்ரோச் பண்ணுறவங்க எந்த மெத்தடில் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லலாம், எனக்கு வந்துட்டு இந்த சைடு XY டெர்மினல்ங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் இதுக்கு அப்புறமா இருக்க இந்த சர்க்யூட் பார்ட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணுறேன் அப்படிங்களா. அப்படி பண்ணலாமே, இவங்க வந்துட்டு 10 ஓம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த பார்ட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணாட்டி உங்களுக்கு சர்க்யூட் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு 10 ஓம், இங்கே ஒரு 10 ஓம். ஓகேங்களா? ஸோ இதுவும் XY டெர்மினல் தான். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 10 ஓம், இங்கே 10 ஓம். ஸோ அப்போ XYக்கு அக்ராஸாக உங்களுக்கு சிமிலர்லி 5 ஓம் தான் வரும் RTH. ஓகேங்களா? இல்லை நான் XY இந்த டெர்மினல் தான் இருக்குது, நான் இந்த பார்ட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணுறேன், XYக்கு அக்ராஸாக தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு ஒமிட் பண்ணுறேன் அப்படிங்கிற பார்த்தாலும், அப்படி பார்த்தாலுமே இது 10 ஓம் தான். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்போ எப்பயுமே ஒரு பர்டிகுலர் டெர்மினல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக எடுக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக புக்கில் படிக்கிறது எல்லாமே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா, மேஜரான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல், அதாவது லாஸ்ட் எண்டு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லையா, இந்த டெர்மினலில் இங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். பட் எக்ஸாக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு எலமெண்ட் ஏதாச்சும் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஒமிட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 5 ஓம் தான். நெக்ஸ்ட்டு, a 0.1 microfarad capacitor is charged to 200 volt before being connected across a 400 kilo ohm resistance. ஓகே, ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இது ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிடுறாங்க. எப்போ அப்படின்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக பேரலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4 கிலோ ஓம். எவ்வளோ வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டீயை வந்துட்டு 0 டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு 200 வோல்ட்டு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது கெப்பாசிட்டர் வந்துட்டு ஜஸ்ட் லைக் நார்மல் வோல்டேஜ் சோர்ஸாக பிஹேவ் பண்ணும். இந்த சர்க்யூட் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு 200 வோல்ட் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர். அப்போ 200 வோல்ட் அக்ராஸ் 200 வோல்ட் எதுக்கு அக்ராஸாக இருக்குது, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலாக இருக்க மாதிரி இருக்குது. இதனோட வேல்யூ என்ன, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு 4 கிலோ ஓம். அப்போ இதில் போகிற கரண்ட் என்ன, I is equal to V/R 200/4K. ஸோ 50/K. this implies 0.05 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ கரண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.05 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு, while thevenizing a circuit between two terminals, VTH ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, தெவெனின் சர்க்யூட்.
எல்லாமே தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஸோ ஒரு சர்க்யூட் எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தால் விடிஹெச் தெவினன்ஸில் போடுறப்போ விடிஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக இருக்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ ஜஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் எடுத்துக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ இதுக்கு அக்ராஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அதுதான் வந்துட்டு தெவெனின்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது தெவெனின்ஸோட கண்டிஷன். இதே நார்டன் அப்படின்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா எந்த டெர்மினலுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் போகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான், அதில் ஷார்ட் பண்ணிட்டு போகிற கரண்ட் என்ன அப்படின்னா. ஸோ இப்போ தெவெனின் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், நார்டன் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஓகேங்களா? when does the maximum power transfer to the load in a electrical circuit? காமன் கொஸ்டின்னா. ஸோ இதுவும் வந்துட்டு எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு காமனாக நீங்கள் முன்னாடியே படித்தது தான். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் டிசி இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ் அண்ட் ஆர்எல் ஆர் சோர்ஸ் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட்லி வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆர்எல் ஈக்குவல் டு ஆர்எஸ், லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ தான் வந்துட்டு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் சோர்ஸ் டு லோடு. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே 5 ஓம் இருக்குது, இது 10 வோல்ட்டு. ஸோ இது இந்த ஆர் என்னவாக இருந்தால் நம்மளுக்கு மேக்ஸிமம் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 5 ஓம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் மொத்தம் 4 சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு, இல்லை மேக்ஸிமம் ஒரு சம்முக்கு வந்துட்டு லெஸ் தென் 90 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். சேனலை ஃபாலோ பண்ணிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.